த்ரோனா தேர்ட் யோகாவில் பிளைண்ட் ஃபோல்ட் கட்டி நிறையா 3 ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெக்கார்ட்ஸில் எதுக்கோசரம் பண்ணியிருக்கோன்னா உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன் சேஃப்டிக்கோசரம் பண்ணியிருக்கோம் இந்த ரெக்கார்ட்ஸை. இந்த ரெக்கார்ட்ஸ் மூலிமா நாங்கள் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் இந்த கிளாஸ் மூலிமா. அதுக்கு ஒரு உதாரணமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் 40 பால்ஸ் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் பண்ணியிருக்கோம். ஹிட் பண்ணி இது முழுக்க யோகா மூலியமாக தான். கண்ணை கட்டி பிளைண்ட் ஃபோல்டு மூலிமா கண்ணை கட்டி நாங்கள் கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் 40 பால்ஸ் இது பண்ணியிருக்கோம். 3 பேர் பண்ணியிருக்கோம் இந்த வேர்ல்டு ரெக்கார்டை. அது முழுக்க மெடிடேஷன் மூலிமா நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டது தான். தேர்ட் ஐ அப்படிங்கிற ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது மூலிமா தான் பண்ணியிருக்கோம். நம்ம த்ரோனா தேர்ட் ஐ யோகா அப்படிங்கிறது வெறுமனே இது ஒரு ஆர்ட் கிடையாது. இது ஒரு நல்ல ஒரு மன சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இது பழங்காலத்தில் நமக்காக கொடுத்த அறிவியல் பூர்வமான ஒரு சயின்ஸு. இதை பயிற்சி பண்ணும்போது கண்கள் முழுமையாக கண்களை கட்டிக்கிட்டு அவங்களால விளையாட முடியும், எல்லாமே பண்ண முடியும். அதே மாதிரி அவங்க இப்போ கன் ஷூட்டிங்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாண்டாங்க, கன் ஷூட்டிங்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. இது வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இப்போ உலகம் ஃபுல்லாக இதை கொண்டு போயிட்டுருக்கோம். நம்ம சார் இப்போ நம்ம இதை பண்ணும்போது குழந்தைங்களோட முழுமையான மூளை செயல்பாடு திறன் அதிகமாகிடும் சார். இப்போ அவங்களால அதிகப்படியாக யோசிக்க முடியும். அவங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அறிவியல் பூர்வமாக அவங்களால உணர்ந்துக்க முடியும். முன்னாடி நடக்கிற விஷயத்த அவங்களால தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் இது அவங்கவுங்க ப்ராக்டிஸ் பண்ணால் அவங்கவுங்க சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு.